ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா சாப்புன்னு சொல்லிட்டு காய்கறி கட் பண்ணுறது தான் நான் வாங்கியிருந்தேன். அது வந்து அதில் காய்கறி வந்து நல்லா வந்து வெட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி வாங்கி பார்த்துருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. பாருங்கள் வந்து லைவாகவே நான் காட்டுறேன். இதை வந்து நல்லா அரைச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க, காசை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து இது எப்படி போகணுன்னு கூட எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த அரைக்கிறத மாற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ப்ரெஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து போட்டு வந்து அமுக்கணும் போல். காய் வந்து உள்ளே போட்டுட்டு பாருங்கள் நல்லா தான் இருக்குது. அதுக்கு வந்து அரை தக்காளி நான் போட்டுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு அரை தக்காளி போட்டுட்டு நான் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், அது எப்படி வந்து அரைப்படுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் அரை தக்காளி வந்து போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அது வந்து நான் வீடியோ எடுக்கலை. அது வந்து நல்லா அரைச்சிருச்சு. நான் வந்து அதில் எடுத்து தனியாக பவுலில் போட்டிருக்கேன். இப்போ நான் போடுறது வந்து முழு தக்காளியுமே ரொம்பவே நல்லா சூப்பராக அரைச்சிட்டு நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்கள். அது சாரி, நான் வீடியோ அதை நான் எடுக்கலை, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எனக்கு. வந்து குட்டீஸ் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்கும், நான் வந்து அதில் வீடியோ நான் எடுக்கலை. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த அங்கே பவுலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அரை தக்காளி நான் போட்டு அரைச்சது. இப்போ நான் அரைச்சது வந்து முழு தக்காளி. பாருங்கள் நல்லா சூப்பராகவே அரைச்சி வந்திருக்கு. தக்காளி கூட்டுக்கு நம்ம வந்து மீன் குழம்பு அப்புறம் சிக்கன் கிரேவிக்கெலாம் நம்ம அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்பவே இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் வந்து நீங்களும் வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் அந்த வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.